ஜார்ஜ் டவுன் வந்து சரவணபவன் பிரான்ச் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் பிரான்ச்னு சொல்லலாம். இங்கேருந்து ஐ திங்க் அது ஒரு சாம்ராஜ்யமே மெயினாக ஆரம்பிச்சது. பெரிய தோசை பிளேட்டில் அது ஆமாம். இது வந்து சவுத் இந்தியனில் கஸ்டமைசேஷன் நிறைய இருக்கும். காஃபி கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் டிகாஷன் கேட்பாங்க. இதெல்லாம் இவர் பார்த்துக்குவாரா? அவர் அதை பார்த்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்னன்றதை உங்களுக்கு சரவணபவன் வரவங்க தாலி அப்படின்னா வந்து அதை சாப்பிடாம போக இருக்கு ஆளுங்க இருக்கவே மாட்டாங்க. சரவணபவன் தான் நீங்கள் தான் சரவணபவன். பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு நாள் ஒரு ஃபுட்டு கொடுக்குற முக்கியம் தான். அந்த கன்சிஸ்டண்ட்டாக அத்தனை வருஷம் கொடுக்குறோம். எவ்ரி டைம் வரப்போ வந்து உங்கள் கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க. அதை வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறது தான் பயங்கர சேலஞ்ச். ஃபுட்டு நம்ம தாலி மீல் வந்துச்சு. வெரி குட். ஹலோ யூஎஸ். இப்போ நம்ம வந்திருக்கிறது சிட்னியில் இருக்கிற சரவணபவன். இங்கே என்ன சேலஞ்ச் அப்படின்னா, எனி சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை எந்த ரெஸ்டாரண்ட்னாலும் ரா மெட்டீரியல் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு ரா மெட்டீரியல் ஒரு வெரைட்டியோ இல்லை ஒரு குவாலிட்டியோ இங்கே கிடைக்காது. அதுக்கப்புறம் ஸ்டாஃபிங் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சரவணபவன் வந்து ஒரு 30 இயர்ஸாக வந்து ஒரு ரூல் த மார்க்கெட், அதாவது ஒரு மார்க்கெட் பெஞ்ச் மார்க்காக இருந்தது ஒரு காலத்தில். ஒரு 80s 90s கிட்ஸ்க்கு வந்து இந்த சரவணபவன் ஃபுட்டுன்றது வந்து ஒரு ஃபுட்டு மட்டும் இல்லை, ஒரு வே ஆஃப் லைஃப் கூட. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து பீப்புள் வந்து ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. கிச்சனும் நம்ம போயிட்டு கிச்சனில் எப்படி செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். முடிஞ்சு அந்த ஷெஃபுங்களோட கொஞ்சம் பேசுவோம். இங்கே என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இங்கே என்ன நல்ல விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு பர்ஃபெக்டான ஃபுட் வீலாக் இன்னைக்கு சரவணபவன் சிட்னி. ஃபர்ஸ்ட் சரவணபவன்னாலே நமக்கு முதல்ல வர்றது தோசை தான். கண்டிப்பாக. ஸோ இந்த தோசை பில் வந்து நம்ம இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒன் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட் விச் ஹஸ் காட் ஓப்பன் கிச்சன். ஓகே. இங்கே என்ன நடக்குதுன்றத நேராக பார்க்குற மாதிரி இங்கே ஓப்பன் கிச்சன். வெரி குட். வச்சிருக்கோம் ஃபுல்ல. பெரிய தோசை பிளேட்டில் அது. ஆமாம். இது வந்து 1800 mm இது. ஒரு சமயத்தில் வந்து 5 தோசை வரைக்கும் போடலாம். வெரி குட். நம்ம கிச்சனில் வந்து செக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நார்த் இந்தியனும் பண்ணுறதுனால இந்த சைடில் வந்து நார்த் இந்தியன் கிச்சன். இங்கே ஆல்வேஸ் 2 பேர் இருப்பாங்க. ரோட்டிஸ் அதே மாதிரி ஃப்ரைங் பண்ணுறதுனா அங்கே காமன் ஏரியாவில் பண்ணிட்டாங்க. ஓகே. தென் வி ஹேவ் த ஃப்ரைங் ஏரியா ஹியர். தேர் வி டு த பூரி, சப்பாத்தி, அதே பூரி, இட்லி, இதெல்லாம் வடை இதெல்லாம் வந்து இது பண்ணுறது. ரச வடை அப்படியே ஊறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ல. அருமை. சாம்பார், சரவணபவன் சாம்பார். சரவணபவனோட சிக்னேச்சர் ட்ரேட்மார்க் சாம்பார். ஸோ சரவணபவன் சாம்பாரில் உங்களுக்கு வந்து என்ன பியூட்டின்னா, ஆக்சுவல் சரவணபவன் சாம்பாரில் 22 இன்க்ரீடியன்ஸ். ஸோ அதாவது வெறும் காய்கறி இல்லாத ஒரு டிஃபன் சாம்பார் அப்படின்னா சரவணபவன் சாம்பார். சின்ன வெங்காயம் மட்டும்தான், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் தான் சரவணபவனோட ட்ரேட்மார்க். பெப்பர் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிடுவோம். சரவணபவனில் சிட்னியில் ரோபோ சர்வீஸ். ஸோ இந்த ரோபோ வந்து எப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நான் கான்டாக்ட் டெலிவரிக்காக கோவிட் டைமில் வாங்கினது. சரி. அதுக்கப்புறம் மனுஷங்களோட இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. பரவாயில்ல. ஸோ மக்கள் வந்து ரோபோவை பார்க்கணும்னு நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ இது வந்து நீங்கள் டேபிள் நம்பரை என்டர் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் பண்ணிட்டு சீலிங்கில் இருக்க நம்பர்ஸு அதை ட்ரேஸ் பண்ணிட்டு போய் எங்கள் டெலிவரி பண்ணணும். எனக்கு ஒரு வித்தியாசமாக சொல்லுங்கள். நம்ம சவுத் இந்தியனில் கஸ்டமைசேஷன் நிறைய இருக்கும். காஃபி கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் டிகாஷன் கேட்பாங்க. இதெல்லாம் இவர் பார்த்துக்குவாரா? அவர் அதை பார்த்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்னன்றதை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா இது. சரவணபவன் மேட்டர் போல இருக்குது. ஆமாம். சரவணபவன் வரவங்க தாலி அப்படின்னா வந்து அதை சாப்பிடாம போக ஆளுங்க இருக்கவே மாட்டாங்க. தாலின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடம் தான் வந்து இட்ஸ் அனதர் ஹார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். கரெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தாலியில் இருக்கிற நம்ம சென்னையில் சாப்பிடக்கூடிய சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே வந்து இங்கே இருக்கு. வத்த குழம்பு தானே அது? அதே தான். சூப்பர். அப்படியே அருமையாக அந்த ஆயில் செப்பரேட் ஆகி பியூட்டிஃபுல்லாக இருக்கு. கேசரி, சிக்னேச்சர் டிஷ்ஷு, அருமை. பாருங்க.
தால். இது என்னது இது ஆக்சுவலாக? ஓ புலாவ், வெரி குட். ஓகே. கேசரி பாருங்கள், சரவண பவன் கேசரி அப்படியே ரொம்ப ஃபேமஸ். சரவண பவன் கேசரி இது என்ன தயிர்? அது இது என்ன? இது வந்து ஐ திங்க் இது லுக்ஸ் லைக் கிரீக் ஸ்டைல் யோகர்ட் மாதிரி இருக்கு, கரெக்டா? ஸோ முன்னாடி 25-30 வருஷம் முன்னாடி நாங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தப்போ, இங்கே படித்து வேலை பார்த்தப்போ தயிர் வந்து நம்ம உரைய போட முடியாது, ஏன்னா வந்து டெம்பரேச்சர் அப்படி இருக்கும். நான் வந்து மெல்பர்னில். பட் ஒன்லி வந்து அந்த கிரீக் ஸ்டைல் யோகர்ட் தான் நம்ம தயிருக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கல்ச்சர்ட் யோகர்ட் மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க எவ்வளோ யோகர்ட் பாருங்க, டப்பு பெருசு, என்ன 10 கிலோ அது? 10 கிலோ. வெரி குட். பாருங்க ரைத்தா சூப்பர் க்ரீமி, இந்த மாதிரி க்ரீமியாக ஒரு இது. ஆனால் கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் இது எனக்கு வந்து உங்கள் தயிரோட டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ மேசிவ் கிரைண்டர், கை வைக்கிறேன் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. ஸோ எத்தனை கிலோ வரைக்கும் வந்துங்க? 8 கிலோ. 8 கிலோ போட்டா இருப்பீங்க. எவ்வளோ நேரத்தில் அரையுது இது? 20 நிமிஷம். 20 நிமிஷம். சூப்பர். இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்தியாவில் இருந்து? எல்லாம் இந்தியாவில் தான். ஷெஃப் பார்க்கலாம், சரவண பவன் பிராண்ட் பிஹைண்ட் தி சீன்ஸ். சந்திரன் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க? சந்திரன் நீங்கள் சிக்னியில் தான் ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணி? சென்னையில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? 14 வருஷம். 14 வருஷம் இருந்தீங்க. எப்போ ஜாயின் பண்ணீங்க சரவண பவனில்? 96. பாரிஸில் 7 வருஷம் இருந்தேன். கேகே நகரில் செஃபா 7 வருஷம். ஸோ பாரிஸில் வந்து ஜார்ஜ் டவுனில் ரொம்ப ஃபேமஸான பிரான்ச் அது. அது வந்து இந்த தாலி மீல் தான் சிக்னேச்சர். அப்போ வந்து அந்த 96லலாம் அந்த ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுப்பீங்க. என்னது அது ஆக்சுவலாக? அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸ்வீட் பச்சடி. கரெக்ட். பீட்ரூட் பச்சடி தானே அது? பீட்ரூட் பச்சடி அண்ட் ஃப்ரூட்ஸ் பச்சடி. கரெக்ட். ஃப்ரூட்ஸ் பச்சடி. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் இப்போ கிடைக்குதா? இங்கேயே நாங்கள் தான் ஸ்பெஷலாக மெனு போடுறீங்க? இங்கேயே போடுறோம். ஐ திங்க் இங்கே வந்தோன்னே அட்லீஸ்ட் ஒரு 25 வருஷம் பின்னாடி போய் சரவண பவன் வெஜிடேரியன் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கையில் எத்தனை வருஷமாக வெஜிடேரியன் சமைக்கிறீங்க? 29 வருஷமா இருக்கு. 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம். ஐ திங்க் மக்களுக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டை கொடுக்குற ஒரு சர்வீஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி. சரவண பவன் வேறு எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். சரவண பவன் தான் நீங்கள் தான் சரவண பவன். பார்ட் ஆஃப் லைஃப் லிவிங் வித் சரவண. இங்கே தான் இருக்கு. வண்டர்ஃபுல். ஐ திங்க் இன்னைக்கு ஃபுட்டில் வந்து ஒரு நாள் ஒரு ஃபுட்டு கொடுக்குற முக்கியம் இல்லை, அந்த கன்சிஸ்டண்ட்டாக அத்தனை வருஷம் கொடுக்குறோம். எவ்ரி டைம் வரப்போ வந்து உங்கள் கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்களா, அதை வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறது தான் பயங்கர சேலஞ்ச். அது நம்ம ஒரே மாதிரி தான் இன்னைக்கு என்ன கொடுக்குறோமோ அதான் நாளைக்கு அதே மாதிரி தான் இருக்கு அந்த சாம்பார். சரவண பவன் வந்து பிக் ஃபேன். கண்டிப்பாக வெஜிடேரியனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சரவண பவனோட நிறைய ரெசிபிஸ் வந்து நான் வந்து நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். தேங்க்யூ. ஃபுட்டு நம்ம தாலி மீல் வந்துச்சு. 1, 4, customer, will be on. 1, 2, tray. வெரி குட். பூரி வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்துருக்குல்ல? பூரி பியூட்டிஃபுல். சரி. ஸோ என்னென்ன இருக்குது இதில் இப்போது? கத்திரிக்காய் கொஸ்து, மத்த குழம்பு செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து க்ரீன் பீஸ் வெரைட்டி ரைஸு. இது வந்து கேசரி அருமை. ரைத்தா, சாம்பார், கேரட் பீன்ஸ் உருளை சாம்பார், அப்புறம் ரசம் அப்படின்னு ரசம் செமையாக இருக்கு. தயிர், பொரியல் சூப்பர். அண்ட் தென் ஓகே, வெரி குட். நீங்கள் வச்சுருவோம். ஸோ ஒன்றா டேஸ்ட் பார்ப்போம். கேசரி வந்து பயங்கரமான சரி, ஐ வுட் சே தட் பர்ஃபெக்ட் ஒரு கேசரி. ஸ்வீட்னஸ், மவுத் ஃபீல் நல்லா. ஒரு கேசரிக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. அதேமாதிரி இந்த ஃப்ளேவர் ஏலக்காய் அமேசிங். ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், பட் ஸ்டில் ரொம்ப டெம்ட் ஆகுது. ஸோ அமேசிங் ஃபுட்டு. அதாவது சரவண பவன் வந்து ஒரு 90களில் சாப்பிட்ட ஃபுட்டு, அதே டேஸ்ட்டு, அதே அளவு. அந்த ஃப்ளேவர் தனித்தனியாக ஒரு டிஸ்டிங்விஷ்டாக தெரியுது. அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்டிங் ஒரு ஃப்ளேவர். ஸோ அமேசிங். அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு திருப்தியான ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சிட்னியில் வந்து இன்றைக்கி அதை சாப்பிட்ருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ அமேசிங் ராஜேஷ். ஸோ வெரி ஹாப்பி உங்களை பார்த்ததில். ஏன்னா ஒரு 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 ஃபுட்டை வந்து லோக்கலாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதையும் டேஸ்ட்டாக கொடுக்குறது வந்து இன்னொரு சேலஞ்சு. அதை கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறது வந்து இன்னொரு சேலஞ்சு. ஸோ சரவண பவன் சிட்னி வந்து கிட்டத்தட்ட நானும் ஒரு 7-8 வருஷமாக வரேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில்
இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராஜேஷ். தேங்க்யூ.